ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோஸ்துதே. வஜ்ரநாகாய வித்மகே தீட்சண சம்ஸ்டாய தீமகி தன்ன நரசிம்ம பிரஜோதயாது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய ஆசீர்வாதாய சம்பூர்ணம் சமர்ப்பயாது. பக்த கொடிகளே, இதற்கு முன்பு நாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆகப்பட்டவர் அந்த சிவதனுசுவை வளைத்து அதை துவம்சம் செய்தார், உடைத்தார் என்பதோடு நாம் நிறைவு பெற்றோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக ராமாயணத்திலே பகவான் சிவதனுசுவை வளைத்த பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். பிறகு தேவாதி தேவர்களெல்லாம் சிவதனுசுவை வளைத்துவிட்ட ராமனை போற்றி வணங்கினர், பூமாறி பொழிந்தனர். ராமா ராமா என்ற அந்த ராம நாமமானது விண்ணையை பிளந்தது. அதாவது இந்த உலகமே அதிர்ந்தது அந்த ராம நாமமானது. ராமா 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 என்று அந்த ராம நாமமானது மிக அற்புதமாக எதிரொலித்தது. இந்த நேரத்திலே அனைவரும் ஸ்ரீ ராமனை வணங்கினர். அந்த மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரத்தின் முதல் அத்தியாயமாக, அதாவது மிச்ச சீதாதேவியை, அந்த மகாலட்சுமி அம்சமான சீதாதேவியை முதலாக அங்கே கண்டு அவருக்காக இந்த சிவதனுசை வளைத்து மிக அற்புதமான தன்னுடைய சக்தியை அங்கே நிரூபித்தார் என்பதுதான் உண்மை. பிறகு விஸ்வாமித்திரர் அனைவரும் வந்து, குழந்தாய், மிக அற்புதம் என்று கூறி பகவானுக்கு ஆசீர்வதித்தார். பிறகு அந்த மிதுலை மன்னன் என்ன செய்தார்? இப்பொழுது விஸ்வாமித்திரரிடம் அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். சிவதனுசுவை எந்த ஒரு வீரன் வளைக்கின்றானோ அவனுக்கே என்னுடைய மகளான சீதா பிராட்டியர் வைதேகியை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆதலால் மகரிஷி விஸ்வாமித்திரர் அவர்களே, தங்களை வணங்குகின்றோம். இப்பொழுது தாங்கள்தான் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். பிறகு ஒரு ஓலையில் மகரிஷியும் மிதுலை மன்னனும் இருவரும் சேர்ந்து ஒரு ஓலையை ஏற்றினர். யாருக்கு? ராமனின் தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு ஓலையை ஏற்றி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அதிலே விரிவாக எழுதி அங்கே முக்கிய மந்திரிகளோடு, அதாவது தன்னுடைய அரசாங்க மந்திரிகளோடு மிக மரியாதையாக அந்த ஓலையை எடுத்து சென்று அங்கே அயோத்தி நகரை நோக்கி சென்றனர். அயோத்தி நகருக்கு சென்று தசரத சக்கரவர்த்தியிடம் நடந்தவை அனைத்தையும் எடுத்து கூறினர். பிறகு இப்பொழுது சீதா பிராட்டியாருக்கும் ராமனுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். தாங்கள் அனைவரும் அயோத்தி நகரை விட்டு இங்கே மிதுலைக்கு வர வேண்டும் என்று அனைவரும், மகரிஷியும் மிதுலை மன்னனும் இயற்றிய அந்த ஓலையை பார்த்து மிக்க மகிழ்ச்சி கொண்டார் தசரத சக்கரவர்த்தி. என்னுடைய பாலகனுக்கு, என்னுடைய மகனுக்கு, ஸ்ரீராமனுக்கு, என் அருமை ராமனுக்கு இன்று திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதில் மிக ஆனந்தம் கொண்டார். பிறகு அனைவரையும் அழைத்து கொண்டு அயோத்தி நகரை விட்டு நேராக மிதுலையை நோக்கி வந்தனர். வரும்போது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களையும் அழைத்து வந்தார். பரதனும் சத்ருக்கனும் சேர்ந்து வந்தனர். பிறகு அனைவரையும் மிதுலை மன்னன் மிக அற்புதமாக அனைவரையும் வரவேற்று, பிறகு பெரியோர்கள்
வசிஷ்ட மகரிஷியும் அங்கே வந்து கலந்து கொண்டார். மகரிஷி வசிஷ்ட மகரிஷி ஆகப்பட்டவர் ரகுகுலத்தின் குலகுருவாக அங்கே இருந்தவர். ஆதலால் குலகுருவை முன்வைத்தே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது தசரத சக்கரவர்த்தியின் விருப்பமாகும். ஆதலால் குலகுருவான வசிஷ்டரிடம் கோரிக்கை வைத்தார். ஐயா வசிஷ்ட மகரிஷி அவர்களே, என் அருமை மகனான என் பாலகனான ராமனுக்கும் என்னுடைய லட்சுமணனுக்கும் பிற பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் அனைவருக்கும் தாங்கள்தான் முன்னின்று இந்த சீதா ராமன் திருமண வைபவத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். பிறகு வசிஷ்டர் இதை ஏற்றுக்கொண்டு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் அனைவரும் சேர்ந்து கொண்டு அங்கே மிக அற்புதமாக திருமண ஏற்பாடுகள் நடந்தது. லட்சுமணனுக்கு சீதா பிராட்டியாருடைய தங்கையான ஊர்மிளா தேவியும் மற்ற இருவர்களுக்கும் வேறொரு அரசருடைய பெண்களையும் அங்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து நால்வருக்கும் ஒரே நேரத்திலே திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்தனர். பிறகு மிக அற்புதமாக சீதாராமன் திருமணம் தேவாதி தேவர்கள் 33 தேவர்களும் அங்கே அந்த மிதிலை நகரை நோக்கி அங்கே படையெடுத்து வந்தனர். அனைத்து தேவாதி தேவர்களும் அங்கு கூடிவிட்டனர். மகரிஷிகள் கூடிவிட்டனர். அங்கே நடக்க இருப்பது யாருடைய திருமணம்? ராமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திருமணம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரமான அந்த அவதாரத்தினுடைய என்ன கோரிக்கைக்காக, தேவாதி தேவர்களுடைய கோரிக்கைக்காக எதற்காக அவருடைய அவதாரம் நிகழ்ந்ததோ அதை விரைவிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அனைவரும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நோக்கி அந்த அயோத்தி நகருக்கு படையெடுத்து வந்தனர். அனைவரும் வந்து சேர்ந்தனர். மகரிஷிகள் அனைவரும் வந்து சேர்ந்தனர். பிறகு மிக அற்புதமாக திருமண ஏற்பாடுகள் நடந்தது. அந்த நேரம், அந்த முகூர்த்த வேலை மிக அற்புதமாக வந்தது. அந்த முகூர்த்த வேளையிலே மகரிஷிகள் அனைவரும் வேதங்கள் 4 வேதங்களும் சாஸ்திரங்களும் ஓத யாகங்கள் வேள்விகள் நடத்தப்பட்ட பிறகு அந்த வேள்விகளை மிக அற்புதமாக தலைமையேற்று நடத்தியவர் வசிஷ்டர். வசிஷ்டருடைய தலைமையிலே மிக அற்புதமாக ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கும் சீதா பிராட்டியருக்கும் மிக அற்புதமாக திருமண மேடையிலே அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்க, அங்கே பெரியோர்கள் அனைவரும் கூடியிருக்க, மகரிஷிகள் அனைவரும் பகவானை ஆசீர்வதிக்க, ராமச்சந்திரமூர்த்தியை ஆசீர்வதித்து மிக அற்புதமாக அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்க அனைவரும் ஒன்று கூடினர். மிக அற்புதமாக தேவாதி தேவர்கள் அனைவரும் பூமழை பொழிந்தனர். அங்கே வேத சாஸ்திரங்கள் ஓதப்பட்டது. வசிஷ்டருடைய வேள்விகள் நடத்தப்பட்டது. அவருடைய தலைமையிலே நடத்தப்பட்டது. பிறகு வசிஷ்டர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு அந்த தாலி பாக்கியத்தை அவர் மிக அற்புதமாக அளித்தார். அந்த சீதா பிராட்டியருக்கு ராமனின் திருக்கரங்களால் அந்த தாலி பாக்கியத்தை அளிக்க வேண்டும் என்பதே பகவானுடைய விருப்பம் அல்லவா? ஆதலால் சீதா திருமணம் மிக அற்புதமாக நடத்த அங்கே வசிஷ்டர் அந்த மாங்கல்யத்தை எடுத்து ஸ்ரீராமச்சந்திரனிடையே கொடுத்து, ராமா, இதை உன்னுடைய பத்தினியான சீதா பிராட்டியாருக்கு, சீதா தேவிக்கு, அந்த வைதேகிக்கு நீ தானம் வழங்க வேண்டும் என்று கொடுக்க, பிறகு மிக அற்புதமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்டருடைய கரங்களிலிருந்து அந்த மாங்கல்யத்தை வாங்கி மிக அற்புதமாக சீதா பிராட்டியார்
மகாலட்சுமி அம்சமான மகாலட்சுமியுடைய அவதாரமான அந்த தேவிக்கு, அந்த தாய்க்கு, அந்த தாயாருக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மிக அற்புதமாக அந்த மாங்கல்ய தானத்தை அளித்தார். அவருடைய கழுத்திலே மிக அற்புதமாக ஜொலிக்கின்ற வகையிலே அந்த தாலியாகப்பட்டது. ராமனின் திருக்கரங்களால் 3 முடிச்சு போடப்பட்டது. அப்பொழுது ராமனுடைய திருமணம் நடந்தது மிக அற்புதமாக நடந்தது. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் என்று இந்த உலகமே அதிரும்படியாக அந்த ராம நாமத்தை 33 கோடி தேவாதி தேவர்களும் மகரிஷிகளும் ஒன்று கூடி அங்கே பகவானை வாழ்த்தினர். அனைவரும் ராமனும் சீதா பிராட்டியாரும் மிக அற்புதமாக வாழ வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்தனர். மிக அற்புதமாக இருவரின் திருமணமும், சீதா தேவியின் திருமணம், சீதா திருமணம், லட்சுமணனுடைய திருமணம், பரதனுடைய திருமணம், சத்ருக்கனுடைய திருமணம் மிக அற்புதமாக நடைபெற்றது. அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு மிக அற்புதமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி மிக அற்புதமாக அந்த மகாலட்சுமியுடைய கழுத்திலே மிக ஜொலிக்கின்ற வகையிலே அந்த மாங்கல்யத்தை கட்டினார். சீதா பிராட்டியாருடைய திருமணம் மிக அற்புதமாக பெரியவர்களின், மகரிஷிகளின், தேவாதி தேவர்களின் அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் மிக அற்புதமாக நடந்தது. நாமும் அந்த காட்சியினை இந்த நேரத்திலே கண்டோம் என்றே நாம் பூரிக்க வேண்டும். நாம் மனக்கண்களால் அந்த அற்புதமான காட்சி நமக்கு தெரிகின்றது. ராமா சீதாராமா ஜானகி ராமா திருமணம் நடந்து முடிந்தது. மிக அற்புதமாக நடந்தது. அந்த நாமத்தை நாம் அனைவரும் ஒன்று கூடி கூறுவோம். ராமா ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராமா 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 என்று ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லுங்கள். மிக நம்மளுடைய இன்னல்கள், நம்மளுடைய சங்கடங்கள், நம்முடைய வேதனைகள் அனைத்தும் தீர்ந்து அந்த ராமன் நம்மளை காப்பான் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம் சுபமஸ்து. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.